மேனாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம், அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் என்பதை உணர முடிகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயல் திட்டங்களை வரையறுத்து கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க சாதிய பேச நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில. அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறீங்க? தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு அன்னை சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி. ஒரு மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதுதானே வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்போ வீழுதோ எப்போ தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதிய ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா